இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹிட் காதல் காவியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் 1999 வெளிவந்த நடிகர் முரளி சிம்ரன் நடிப்பில் வெளிவந்து சூப்பர் ஹிட்டான கனவே கலையாதே படத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பஞ்சாப்லேருந்து கோயம்புத்தூர் வந்து அங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் காலேஜில் அம்ரிதா படிக்கிறா. ஸோ அங்கே வச்சு ஆனந்தோட நட்பு ஆகுது. நட்பு காதலாக மாறி திரும்ப படிப்பை முடிச்சுட்டு அம்ரிதா பஞ்சாபுக்கு கிளம்பிடுறா. அப்புறமா ஆனந்தும் பஞ்சாபுக்கு கிளம்பி போய் அங்கே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அம்ரிதாவோட அப்பாவை எதேச்சியாக சந்திக்கிற மாதிரி சந்தித்து அவரோட நட்பாக்கி அம்ரிதா வீட்டையே போய் வாடகைக்கு குடியிருக்காரு. இப்படியே போகும்போது அம்ரிதாவோட அண்ணன் ஒரு ஐபிஎஸ் போலீஸ், இவர் ஒரு தீவிரவாதி கும்பலை துரத்திட்டு போய் ஒரே ஒருத்தனை மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ மற்ற கும்பல் வந்து உன்னை பழி வாங்குவோன்னு அம்ரிதா வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சால் அது பிரச்சனை ஆகும்னு அதை அண்ணன்ட்ட சொல்லாமல் விட்டுறாங்க. அதே நேரம் பார்த்து அம்ரிதாவுக்கு ஒரு சிங் பையனையாக அவங்க வீட்டில் பார்த்துடுறாங்க. ஒரு நாள் அவங்களோட கோவிலில் வச்சு ஆனந்த் மேலே அன்பாக இருக்க அம்ரிதாவோட அப்பா கிட்ட ஆனந்த் உண்மையை போட்டு உடச்சிடுறாரு. இந்த விஷயத்துக்கு முதல்ல அவங்க அண்ணன் எதிர்த்தாலும் தங்கச்சிக்காகவும் ஆனந்தும் நல்ல பையன்றதுக்காகவும் 2 பேருடையும் கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் பூரண சம்பந்தம் சொல்லிடுறாங்க. ஸோ கல்யாண வேலையெல்லாம் பிஸியாக ஸ்டார்ட் ஆன நேரம் பார்த்து அம்ரிதாவோட அண்ணன் மகேந்தர் சிங்கை பழிவாங்க தீவிரவாதிகள் இவங்க போகிற காரில் பாம்பு வச்சிடுறாங்க. அந்த விபத்தில் அம்ரிதாவோட முழு குடும்பமும் இறந்துடுறாங்க. ஸோ இதிலேருந்து வெளியே வர முடியாமல் பூசு மஞ்சள் பாட்டெல்லாம் பாடி ஆனந்த் ரொம்ப மன வருத்தம் ஆகிடுறாரு. ஸோ ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸு அவரை பேசி பஞ்சாப்லேருந்து மெட்ராஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மெட்ராஸில் இவர் பஞ்சாபில் வேலை செஞ்ச அதே கம்பெனியோட பிரான்ச்சில் இவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை கிடைக்கிது. ஸோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அம்ரிதா மாதிரியே இங்கே ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. ஆஃபீஸுக்கு வேலைக்கு போன பிறகு தான் தெரியுது அந்த பொண்ணும் அதே ஆஃபீஸில் வேலை செய்கிற சாரதான்னு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, பட் அவர் இவரை தப்பாக புரிஞ்சிக்கிறா. அப்புறமா ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸு சாரதாவை தேடி போய் இவரோட அம்ரிதாவை பற்றி சொல்லி ஃபோட்டோஸையும் காட்டின பிறகு அவருக்கு இவர் மேலே ஒரு பரிதாபம் வருது. அப்புறம் இவங்க 2 பேரும் நட்பாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதை அந்த சமூகமாக தப்பாக நினச்சிக்குது. அப்புறம் 2 பேரையும் சேர்த்து வச்சு கதைக்கிறனால தப்பாக நினச்சிக்க வேணாம், இனிமேல் நான் அவங்க வழியில் குறுக்க வர மாட்டேன்னு ஆனந்த் சாரதாட்ட சொல்கிறாரு. அப்போ தான் சாரதா ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சேகர் என்ற ஒருத்தரை விரும்பி சொத்துக்காக அவர் இவங்களை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருன்ற உண்மையை சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இவங்க 2 பேரோட எம்டிக்கும் தெரிஞ்சு அவங்க இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸும் கம்பல் பண்ண இவங்களும் மனசு மாறி 2 பேருமே கல்யாணம் பண்ண ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 பேரோட ஃபேமிலியும் ஹெப்பியாக கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. சாரதா ஏற்கனவே விரும்பின சேகர் இவங்களை தேடி வராரு. அப்போ தான் ஆனந்த்க்கு ஒரு உண்மை புரியுது. என்னென்னா சேகருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவங்க வீட்டில் செஞ்ச தப்பால் அவரோட குடும்பத்தையே அவர் வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து மலேசியாவுக்கு போயிருந்துட்டு திரும்ப ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் சாரதாவை பார்க்க வந்திருக்காரு. ஸோ சேகரை கொண்டு போய் தன்னோட கெஸ்ட்டில் உட்கார வச்சுட்டு ஆனந்த் தன்னோட கல்யாணத்தையும் பார்க்காம 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு போய் சாரதாவை கூட்டிகிட்டு வராரு. அந்த கேப்பில் அவரோட கெஸ்ட் ஹவுஸில் ஆனந்தும் அம்ரிதாவும் எடுத்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சேகர். அப்புறமா சேகரை விரட்டி போய் ஒரு மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பிடிச்சிடுறாரு. அப்போது சேகர் சொல்கிறாரு, அங்கே இருக்க ஃபோட்டோ சாரதா இல்லை, அது உங்களோட அம்ரிதான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுங்கன்னு அங்கேருந்து பார்க்குறாரு. பட் ஆனந்த் காதல் தோல்வினா என்னென்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உண்மையாக காதலிச்சு நீங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துடுங்கன்னு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு அங்கேருந்து சோகமாக கிளம்பிடுறாரு.